முருகப்பெருமானினுடைய அவருடைய 6 முகம் இல்லைங்களா? 6 முகம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பாடுறார். அப்ப 6 முகம் படைத்தவர் முருகப்பெருமான். அதனாலதான் வள்ளலார் பாடுகிறார், சீர்கொன்ற தெய்வ வதனங்கள் 6. வதனம் எத்தனை? 6. திகழ் கடப்பம் தார் கொண்ட 12 தோள்களும். தோள்கள் எத்தனைங்க? 12. கண்கள் எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம்? 18. 12 கிடையாது. ஏன்னா அவர் சிவனோட பிள்ளை, சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து பிறந்த, அவருக்கும் நெற்றிக்கண் இருந்தது. அதனால 6 முகம். சரியா கணக்கு போட்டா 6 முகம், 12 கைகள், 12 தோள்கள், 12 கைகள், 18 நேத்திரங்கள், அதாவது 18 கண்கள். கால்கள் எத்தனைங்க? கணக்கு எப்படி சரி வருது? 2 தானா? 12 தோல் இருந்தா 12 கை இருந்தா 12 கால் தானே இருக்கணும். சரிதானே நான் சொல்றது? 6 முகம், 18 கண், 12 கைகள், 2 கால்கள். எப்படி 2 கால் சரியா இருக்கும்? எதனால முருகப்பெருமானுக்கு 6 முகம், 12 தோள்கள், 18 கண்கள், ஆனால் 2 கண்கள், 2 கால்கள்? ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? தன்னுடைய பக்தன் தேடி வந்து எந்த காலை பிடிப்பது என்று தெரியாமல் தவிக்க விடக் கூடாது என்பதனால் முருகப்பெருமான் 2 கால்களோடு நிற்கிறார். வாரி வழங்குறதுக்கு 12 கரம். ஏன்னா முருகப்பெருமானுடைய அருளை வள்ளலார் பாடுகிறார். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் 6, திகழ் கடப்பம் தார் கொண்ட 12 தோள்களும், ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும், அருட்கார் கொண்ட வன்மை தனிகாச்சலமும் என் கண்ணுற்றதே. அப்ப நீ என்ன கண்ணுற்றுட்ட, நீ என்ன பார்த்துட்ட, எனக்கு கிடைக்கும். அப்ப முருகப்பெருமானுடைய அருளை பெற, நீங்க இறைவனுடைய அருளை பெற வேண்டும். என்னங்க வழி? இறைவனுடைய அருளை பெற வேண்டும். என்ன வழி? இறைவனுக்கு போய் நீங்க பிரசாதம் படைத்தீர்கள் என்று சொன்னால் இறைவன் உங்களிடத்திலே அருள் பாலிப்பான் இல்லையா? நீங்க இறைவனை தேடி போக வேண்டும். ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுத்தால் இறைவன் உங்களை நோக்கி வருவான். அவ்வளவுதான். ஏழைகளுக்கு உணவு கொடுத்தால் இறைவன் உங்களை நோக்கி வருவான். உங்களை நோக்கி இறைவன் வருவதற்கான ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் போதும். உங்களை நோக்கி இறைவன் வருவதற்கான பாதை என்ன? அதைத்தான் வள்ளல் பெருந்தகை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நமக்கு அவர் வள்ளலார் சொல்லிக் கொடுத்தது இதுதான். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். என்னப்பா நீ வரு, இந்த அருளை நீ கொடுத்தா போதும். எந்த அருள்? எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்துரிமை உடையவரார் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன். நான் யார் நல்லவங்கன்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? பார்த்தவன தெரியுமா? தெரியாது. அப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களுக்குள்ளும் அன்பை செலுத்துகிறவன் யார் ஒருவனோ அவனை நான் கண்டறிந்தால் போதும். அவன்தான் இறைவன் நடமாடுகின்ற மனம் படைத்தவன் சொல்ற. இறைவன் நடனம் புரிகின்ற மனம் படைத்தவன் யார் என்று சொன்னால் யார்? யார்? மனதிலே அன்பு கொண்டவன். மனதிலே அன்பு கொண்டவன். எங்கே? நீங்க யார போய் எங்க போய் பிடிச்சுக்கணும்? இறைவனை பாதத்தை தான் போய் பிடிச்சுக்கணும். அதுதான் வழி சொல்லி கொடுக்கிறார். ஒரு குளத்துல மீன் இருந்தது. குளம் முழுக்க மீனாக இருக்கிறது. அந்த மீனை பிடிக்கிறதுக்காக மீனவன் வலை போடுகிறான். ஒரே ஒரு மீன் மட்டும் எப்ப பார்த்தாலும் தப்பிச்சுக்குது. அந்த பக்கம் ரொம்ப அவசரப்பட்டு வேகமா ஓடி போன மீன்கள் எல்லாம் ஒரு வழியா தப்பிச்சு அந்த பக்கம் போன மீன்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மீனை பார்த்து கேக்குது, நீ எங்க போற? எங்க கூட ஓடி வர்றதில்ல. நாங்க வேக வேகமா அவன் வலைய போட்டோம்னா எப்படியாவது தப்பிச்சா போதும்னு ஓடி போறோம். ஆனா நிறைய மீன்கள் மாட்டிக்குது. ஆனா நீ மட்டும் மாட்டவே மாட்டேங்கிறியே, நீ மட்டும் அகப்படவே மாட்டேங்கிறியே, நீ மட்டும் என்ன பண்ற? நீ மட்டும் எப்படி தப்பிச்சுக்கிற? நீ எப்படி தப்பிக்கிற? வழி சொல்லுன்னு கேட்டாங்க. மற்ற மீன்கள் எல்லாம் ஒரு மாநாடு போட்டு கேட்டுச்சு. இதெல்லாம் மாநாடு போட்டு கேட்குமா? நீங்க கேட்க கூடாது. கேட்டுச்சு. கேட்ட உடனே அந்த மீன் சொன்னது, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்,
மீனவன் கரை நோக்கி வந்து வலை வீச போவதை பார்த்த உடனே அவன் பாதத்துக்கு பக்கத்துல போய் நின்னுக்குவேன். எங்க போய் நின்னுக்குவேன்? பாதத்துக்கு பக்கத்துல போய் நின்னுக்குவேன். அவன் பாதத்துக்கு கீழே அவனால் வலை போட முடியாதல்லவா, அதனால் நான் தப்பித்துக் கொள்வேன் என்று ஒரு மீன் சொன்னதுதான் சரணாகதி தத்துவம். சரணாகதி தத்துவம்ன்றது என்ன? போய் நின்னுடுப்பா, அவ்வளவுதான். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்க அவள் புரிந்திட நான் விளைந்தது. அவங்க சொல்ற வேலைகளை செஞ்சா போதும்பா. யார் சொல்ற வேலைகளை? இப்ப நாம ஒண்ணு இதை செய்ய போறது இல்ல, அவர் ஐயா செய்ய போறார், கூட நின்னு நம்ம உதவி செஞ்சா போதும். என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு சேர் எடுத்து போட முடியுமா? அது கூட உதவிதான். மிகப்பெரிய கைங்கரியத்திற்கு நீ என்ன உதவி செய்கிறாய்? உன்னுடைய சிறு உதவி இருக்கிறதே, அது உள்ளம் சார்ந்ததாக அன்பு சார்ந்ததாக இருந்தால் போதும். நமக்கு எப்பயுமே நமக்கு இறைவன் அன்பு கொடுத்தா நமக்கு தெரியாது. அன்பால் இறைவன் நம்மை அனுசரித்தால் நாம் இறைவனை உணர்ந்துக்குவோம் நினைக்கிறீங்களா? உணர்ந்துக்கவே மாட்டோம். நீங்க ஒரு ஒரு 20 அடுக்கு மாடி கட்டடம் கட்டிட்டு இருந்தார் ஒரு என்ஜினியர். 20வது மாடியில போய் நிக்கிறார். அவரு நின்னு ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். பேசி முடிச்சிட்டு பார்த்தா கீழே மேஸ்திரி வந்து நிக்கிறார். இப்ப மேஸ்திரிய மேல கூப்பிடணும். எங்க கூப்பிடணும்? 20வது மாடிக்கு மேல நிக்கிறவர் கூப்பிடணும். எப்படிடா கூப்பிடுறதுன்னு பார்த்தாரா, மேல இருந்து கத்துனா இவருக்கு காது கேட்காது. இதுக்கு வேற வழி இல்ல, அவர் கையில போனும் இல்ல. என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு. சரி அப்படி இப்படி பார்த்தாரு. பார்த்தா ஜோப்ல ஒரு 10 ரூபா நோட் இருந்துச்சு. உடனே என்ன பண்ணாரு, அந்த 10 ரூபா நோட்டை நல்லா அப்படி உருட்டி அப்படி கசக்கி, நம்ம நோட்டு எவ்வளவு கசங்கினாலும் பிரிச்சு வச்சு அயன் பண்ணியாவது யூஸ் பண்ணிடுவோம். அதனால அதை நல்லா கசக்கி அவர் மேல ஓங்கி ஒரு அடி விட்டாரு. இந்த மேஸ்திரி என்னமோ மேல படுதேன்னு இப்படி கீழே பார்த்தா கீழே ரூபா நோட்டு. 10 ரூபா நோட்டு மாதிரி இருக்கேன்னு எடுத்து இப்படி விரிச்சு பார்த்தா 10 ரூபா நோட்டு. ஆஹா 10 ரூபா நோட்டு கிடைச்சிருக்குடா அப்படின்னு எவனோ ஒருத்தன் சுருட்டி போட்டிருக்கான் அப்படின்னு தூக்கி ஜூப்ல போட்டுட்டு திரும்ப உட்காந்துக்கிட்டாரு. இவர் பார்க்கல. இது என்னடா 10 ரூபா நோட்டை போட்டோம் திரும்பியே பார்க்கல அப்படின்னு திரும்ப பார்த்தாரு. சரி இப்படி பார்த்தா 100 ரூபா நோட்டு இருந்தது. சரி இதையாவது போட்டு தொலைவன், எப்படியாவது அவர் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு திரும்ப கசக்கி திரும்ப அடிச்சார். இப்ப அந்த பக்கம் விழுந்து கிடக்கு. இப்ப பார்த்தாரு மேஸ்திரி, இது என்னடா இங்க ஒரு 100 ரூபா நோட்டு கிடக்குது. அதை எடுத்தார், அதை பிரிச்சார், அதையும் நல்லா மடிச்சார், ஜோப்ல வச்சுக்கிட்டார். இவர் மேல பார்த்தார் என்ஜினியர், 100 ரூபாய்க்கு அசர மாட்டியா அப்படின்ட்டு ஒரு 500 ரூபா நோட்டை எடுத்தார். அதை கசக்கி அதை அடிச்சார். உடனே மேஸ்திரி பார்த்தார், இது என்னடா எங்க திரும்பினாலும் 10 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டா கிடக்குதுன்னு கீழேயே ஏதாவது கிடக்குமான்னு கீழேயே திரும்பி 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 சுத்தி சுத்தி தேட ஆரம்பிச்சார். இவருக்கு வந்துச்சே கோபம் என்ஜினியருக்கு. இப்படி சுத்தி முத்தி பார்த்தாரு, அங்க ஒரு கல் இருந்தது, தூக்கி டோப்புன்னு மண்டையில அடிச்சாரு. இப்ப திரும்பி மேல பார்த்தாரு. அந்த என்ஜினியர் வேற யாரும் கிடையாது, அவர்தான் கடவுள். கீழே இருக்கிற மேஸ்திரி யாரும் கிடையாது, அதுதான் நாம. நீங்க ரூபா நோட்டா போடுற வரைக்கும் கீழேயே தான் தேடுவீங்க. என்னைக்கு கல் எடுத்து போடுறாரோ அப்பதான் மேல ஆண்டவன் இருக்கிறான்னே பாப்போம். வழி வருது இல்லைங்களா? அப்ப இன்பம் வருகின்ற வரைக்கும் இறைவனை தேடுகின்ற நாட்டமே நமக்கு கிடையாது. இறைவனை தேட வேண்டும் என்கின்ற எண்ணமே நமக்கு இல்லை. எப்ப வருது? துன்பம் வரும்போதுதான் வருகிறது.